பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நாளிலும் கூட பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பைபிள வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ என்னைக்குமே அவன் சந்தேகப்படாம கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கேளு, நீ கேட்டாதான் நான் கொடுப்பேன். ஆனா என் மகனே, என் மகளே, நீ சந்தேகப்படாம விசுவாசத்தோடு கேளு அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 3வது முறை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா காட்சி கொடுத்திருப்பார் சீஷர்களுக்கு. அதாவது 8 நாளைக்கு பிறகு மறுபடியும் சீஷர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து இயேசு சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். எதுக்காக மறுபடியும் 8வது நாள்ல வந்தார் அப்படின்னா, முதல்ல ஒரு டைம் வந்தார்ல, வாரத்தின் முதல் நாளாகிய சாயந்தர நேரத்துல சீஷர்களுடைய அறைக்கு இயேசு கிறிஸ்து வந்து சமாதானம் சொன்னாருன்னு நேற்று நம்ம பார்த்தோம்ல. அந்த டைம்ல தோமா இல்லை. உடனே தோமா வந்தோடனே சீஷர்கள் சொல்றாங்க, இயேசு இங்க வந்தாரு, மகதலேனா மரியாளுக்கு காட்சி அளித்தாரு, எங்களுக்கு காட்சி அளித்தாரு, சமாதானம் சொன்னாரு, இயேசு உயிரோடு எழும்பிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த தோமா மட்டும் நம்பவே இல்லை. ஏன்னா தோமா பாக்குறாரு, இதோ கைகளும் கால்களும் ஆணினால் கடவாப்படுது, ஈட்டியினால இயேசு கிறிஸ்துவை குத்துகிற காட்சியை பார்க்கிறாரு. கடைசியில பிதாவாகிய தேவ சமூகத்துல என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆவியை ஒப்பு கொடுக்கிற காட்சியும் பார்த்துட்டார். மரணத்தை முழுசா பார்த்துட்டார். அப்படி இருக்கும்போது தோமா சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன், நான் பார்க்கணும், நான் நம்ப மாட்டேன். அப்படி தோமா நம்பாததுனால, சந்தேகப்பட்டதுனால இயேசு இந்த 8வது நாளில உயிரோடு உள்ள இருந்தவர் கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி, தோமாவுக்கு எப்படிப்பட்ட சந்தேகம் தோமாக்கு இருந்ததுன்னா, நான் வந்து இந்த ஆணினால் கடவாப்பட்ட காயத்தை தொட்டு பார்க்கணும் கையில அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. அதனால இயேசு இந்த 8வது நாள்ல வந்து அதே மாதிரி தோமாட்ட சொல்றாரு, என் காயத்தை தொட்டுப்பார் தோமா. அப்ப என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு சந்தேகப்படுறது பிடிக்கல. அப்ப என்னைக்குமே நம்முடைய தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தோமாவை போல சந்தேகப்படக்கூடாது. அன்னைக்கு தோமாவுடைய சந்தேகத்தை முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓடி வந்து, நீ சந்தேகப்படாதான் அவரோட எழும்பிட்டேன்னு சொல்லி காண்பிக்கிறார். ஆனா இன்னைக்கு ஆவியோடு உண்மையோடு இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு, நீ சந்தேகப்படாம கேளு. நம்முடைய வாழ்வில நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா சந்தேகத்தோடய செபிக்கிறோம், இதோ சந்தேகத்தோடயே வாழ்றோம். அப்படிப்பட்டவங்களுக்கு அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது. இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிற இந்த இயேசுவை நம்ம கல்லா மாத்திக்கிட்டு இருக்கோம். பிரியமான சொன்னமே, என்ன காரியம்னா சந்தேகம். சந்தேகப்பட வேண்டிய கருத்து சந்தேகப்படாம வசனத்தின் மீது சந்தேகப்படுகிறோம், வாக்கு தத்துவம் மீது சந்தேகப்படுகிறோம், ஆலோசனையின் மீது சந்தேகப்படுகிறோம். தயவு செய்து சந்தேகப்படாம விசுவாசிங்க. என் ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார், என் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறார், சொன்னதை நிறைவேற்றுவார்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தான் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நாங்க வாசித்த இந்த பகுதியின்படி ஆண்டவரே, இனி எங்க வாழ்க்கையில இதோ தோமாவை போல உம்மிடத்துல சந்தேகத்தை நாங்க வைக்காதபடிக்கு, நீர் தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் மீது, ஆலோசனைகள் மீது எங்களுக்கு சந்தேகம் வராதபடிக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்து சமாதானத்தை தருவீராக. உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் காட்சிகளுக்கு எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.